நெக்ஸ்ட் ஜென் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நெக்ஸ்ட் ஜென் மூலம் ஒவ்வொரு மாத பலன் மட்டுமல்ல, ஆண்டு பலனும் இறைவன் அருளால் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அந்த வகையில் பார்க்கும்போது 2025ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு போர் கிரகம் என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய ஆண்டாகத்தான் அமைந்தது. எத்தனையோ நிம்மதியை இழக்கின்ற ஒரு சூழ்நிலைகள், பிரச்சனைகளை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலைகள் இவைகளை சந்தித்தோம். ஆனால் 2026 அவ்வாறு இருக்குமா என்பதை நம்ம எதிர்கொள்ளப் போகின்றோம். அந்த வகையில் பார்க்கும்போது 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் பலமிக்க 3 கிரகங்களுடைய பயிற்சியை பார்க்க போகின்றோம். திருக்கணித பிரகாரம் சனி பயிற்சியை நாம் சந்தித்து விட்டோம். அதே நேரம் வாக்கிய பிரகாரமும் நம் சனி பயிற்சியை இந்த 2020க்குள்ளே நம்ம சந்திக்க போகின்றோம். இரண்டும் ஒரே மாதிரியான பலனை தருமா என்பதை அவருடைய அனுபவங்கள் தான் நம்ம பாடும். நல்ல தசாபக்தி இறையருள் குருவுருள் அமையுமானால் அந்த நிலை நல்ல நிலையை நோக்கி நகரும். அதே நேரம் பார்த்தீங்கன்னா மத்தியம பகுதியில் குரு பயிற்சியை பார்க்கின்றோம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகம் வந்து இப்போ கடகத்தில் இருக்கார். இவர் திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிசார நிலை நீங்குவார். ஆக குரு பயிற்சியையும் சந்திக்க போகின்றோம். அடுத்ததாக இந்த ஆண்டினுடைய இறுதியில் ராகு கேது பயிற்சி. அந்த வகையில் பார்க்கும்போது 2026ஐ பொறுத்த வரைக்கும் ஒரு புரிதலுக்கான ஒரு காரணத்தை உடையவன், பூமிகாரகன், இரத்தகாரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய நிலை ஆதிக்கத்தை பார்த்தோம். அதே நேரம் 2026ஐ பொறுத்தவரை ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நிலை தான் இருக்கிறது. குருவும் சனியும் இணைந்து ஒரு யோக பலனை தரப்போகின்றார். என்னுடைய சோழி பிரசன அனுபவத்தில் பார்த்தா இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரக யுத்த ஆண்டாகத்தான் நான் கருதுகிறேன். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மேஷம் தொடங்கி மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பலாபலன்களை எல்லாம் இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டியே சொல்லி வருகிறேன். பார்க்கலாம். மிதுன ராசி ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026ஆம் ஆண்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் வருமானா கண்டிப்பாக வரும். இழந்த நிம்மதி திரும்ப கிடைக்குமானா அதற்கான சூழ்நிலை அமையுமா என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம். மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷம் 3, 4. மிதுனத்தில் இருக்கக்கூடிய திருவாதிரை, மிதுன ராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் 1, 2, 3. மிதுன ராசி ஆன்மீக அன்பர்களே, அரசியலாகட்டும் ஆன்மீகமாகட்டும் பொது வாழ்க்கையாகட்டும் ஒரு போராடிய களமாக ஒரு போர்க்களம் போன்ற ஒரு வாழ்வை தான் சந்தித்தீர்கள். குடும்பத்தில் நிம்மதி இழந்து தவித்த காலங்கள் போய் இனி என்ன செய்வது, வாழ்வாகட்டும் தொழிலாகட்டும் ஒரு போராட்டமாக அமைந்து விட்டதே என்று கலங்கியவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் நற்காலம். காரணம் என்னென்னா, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாக்கிய சனியாக சனி பகவான் பலன் தந்தாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு யோகங்க, ஒரு அற்புதமான ஒரு யோகம். அதுவும் பார்த்திங்கன்னா குருவினால் கிடைக்க போகின்றது. கவலையே வேண்டாம். அதுதான் குருமங்கள யோகம். ஆரம்பத்தில் இந்த வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே குருமங்கள யோகம் கிடைப்பதனால அற்புதம். ராசிக்கு 7, 10ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தானே. 6, 11க்காம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தானே. இந்த செவ்வாயும் குருவும் இணைந்து விட்டாலே அற்புதம் தாங்க. ஒரு குருவுக்கு நல்ல மாணவனாக இருந்தால் மட்டும் போராது, குரு சொல்வதை அப்படியே கேட்டு நடக்கக்கூடியவன் தானே மாறணும். புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உள்ள இதுவரை புரிந்து கொள்ளாமல் போராடிய உங்கள் வாழ்க்கைக்கு இனி புரிந்து கொண்டு இழந்ததை திரும்ப பெறுகின்ற அற்புதமான ஒரு நிலை ஏற்படும். தயங்கி தட்டு தடுமாறிய வாழ்வு இனி தெளிவான முடிவெடுக்கக்கூடிய அற்புதமான தருணமும் இந்த காலகட்டம் தான். ஒரு வருடத்தினுடைய தொடக்கமே குருமங்கள யோகத்தில் தொடங்குதுன்னா மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் கொடுத்து வைத்தவர்கள் ஒரு நல்ல வீடு கட்ட முயற்சிப்பீர்கள். அந்த போராடினாலும் கூட அந்த வீடை நல்ல முறையில் கட்டி முடிப்பீர்கள். அதே நேரம் அரசியலில் இருப்பவங்க கொஞ்சம் உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கொள்ளவும். பணவரவை பொறுத்த வரைக்கும் அமோகமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி மற்றும் ஆத்மகரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இணைந்து இன்னும் ஒரு அற்புதமான யோகம், அதுதான் புதன் ஆதிக்க யோகம் என்று சொல்லக்கூடிய 2வது யோக பலனையும் தருகின்றார்கள். வெறுத்து ஒதுக்கியவர்களோடு விரும்பி வருகின்ற அற்புதமான ஒரு காலகட்டம். நல்லது கெட்டது புரியாமல் போராடிய உங்கள் வாழ்க்கைக்கு புரிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான். ஒரு மனிதனுக்கு இந்த புதன் மட்டும் சரியாக அமைந்து விட்டாலே போகிற இழப்பு இல்லை, இதற்கு ஈடும் இல்லை என்று தான் சொல்வேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா புதன் ஆதிக்க யோகியம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி, கணவன் மனைவிக்குள் ஒரு அந்யோன்யம், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்கின்ற ஒரு தன்மையும் தரும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு யோகங்க. இந்த 2 யோகம் நற்பலனை நோக்கி தந்தாலும் கூட 3வது ஒரு யோகத்தையும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது மிதுன ராசிக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா
அதாவது பார்த்தீங்கன்னா 7 10ஆம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தானே. அதே நேரம் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிபதி சூரியனும் இணைந்து ஒரு அற்புதமான யோகம் தான் தருகிறார்கள். அதுதான் சிவராஜ யோகம். அதாவது ஒரு மனிதன் வெற்றிக்கு தடை என்னன்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ தோஷமாக இருக்கலாம், இல்லை 7 தலைமுறை செய்த சாப பாவங்களாக கூட இருக்கலாம். அத்தனையும் மொத்தமாக நீங்கி நிம்மதி தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு யோகம் தான் சிவராஜ யோகம். குருமங்கள யோகம் மட்டும் அல்ல, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிவராஜ யோகத்தையும் பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலம் மிதுன ராசிக்கு. என்னை பொறுத்தவரையில் ஏற்றத்தாடுகள் இருந்தாலும் கூட அதை மாற்றுகின்ற வல்லமை இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு உண்டு. அதையே பார்த்தீங்கன்னா விரயத்தை சுபமாக மாற்றுகின்ற தன்மைக்கும் இந்த சிவராஜ யோகத்திற்கு உண்டு. என்னுடைய அனுபவத்தில் ஒரு மனிதன் சாபபாவம் இல்லாமல் இருந்து விட்டாலே அந்த குடும்பம் நிம்மதியாக காலம் கழியும். அந்த வகையில் நினைத்த காரியம் நினைத்தபடி நினைத்த நேரத்தில் நடக்கின்ற ஒரு அற்புதமான 3 யோகங்களை பெறுகின்ற ஒரு காலம் மிதுன ராசிக்கு. அதே நேரம் அப்பா பிள்ளைக்குள்ள சில பிரச்சனைகள் வருகின்ற சூழ்நிலை இருப்பதனால கவனமாக இருங்கள். விட்டு கொடுப்பதன் மூலமாக சில பிரச்சனைகள் இருந்து நாம் மீண்டு விடலாம். அந்த வகையில் பார்க்கும்போது நீண்ட நாள் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அது மட்டும் கிடையாதுங்க, இழந்த தேகபலத்தையும் மனோபலத்தையும் திரும்ப பெறுகின்ற தன்மை இந்த 3 யோகங்கள் கொடுத்தாலும் கூட தெய்வ பலம் பலகீனமாக இருப்பதனால தெய்வத்தின் அருளை பெற்று விடுங்கள். அந்த வகையில் பார்க்கும்போது திருத்தணி முருகன் ஆலயம் சென்று முருகனை மனமுருக வழிபட்டு, அங்கு பக்கத்திலேயே தாங்க இருக்குது பாதசனீஸ்வரர் ஆலயம். அந்த ஆலயம் சென்று சனி பகவானுக்கு ஒரு தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபடுவீர்களானால் அற்புதமான யோக பலன் கிட்டும்.